Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Wear out one's welcome அப்படிங்கிறது ஒரு இடியம். இந்த வேர் அவுட்னா என்னன்னா, அதை கொஞ்சம் இருக்கிறத தேய்மானம் பண்ணி விடுறது, குறைச்சிடுறது மதிப்பை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வேர் அவுட் ஒன்ஸ் வெல்கம்னா ஒருத்தர் வரவேற்கிற தன்மையை நாம நம்மளுடைய நடத்தையினால குறைச்சி விட்டுறது, இதுதான். ஆனா இந்த இடத்துல இந்த இடியம்க்கு என்ன மீனிங்னா, விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதுபோல with our overstaying in a house of our guest or host, நம்மளுடைய விருந்தினர் வீட்டிலேயோ இல்லை நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் வீட்லேயோ நிறைய நேரம் நம்ம அவங்க எதிர்பார்ப்புக்கு மேலே நம்ம தங்கிடுறோம்னு வச்சுங்க, அது வேர் அவுட் ஒன்ஸ் வெல்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க நம்ம இருப்ப அங்கே விரும்ப மாட்டாங்க, ஆனால் நம்ம அங்கே இருந்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஓவர் ஸ்டேயிங் என்ன ஆகும்னா வில் வேர் அவுட் அவர் கெஸ்ட் வெல்கம், அதுதான் இங்கே மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். விசிட்டிங் ஃபேமிலி ஃபார் எ வீக் இஸ் ஃபைன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி விசிட் பண்ணுறது பரவாயில்ல. பட் எக்ஸ்டெண்டிங் யுவர் ஸ்டே டு 3 weeks, ஒரு வாரத்துக்கு மேலே 3 வாரம் அங்கேயே தங்கிடுறேன்னா, that might cause you to wear out your welcome. அது உன்னுடைய இருப்பை அங்க அவங்க விரும்பாம போறதுக்கு உண்டான விஷயத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So wear out one's welcome அப்படிங்கிறது ஒருத்தருடைய நன்மதிப்பை நம்ம கெடுத்துக்கிறது. எப்படி அப்படின்னா, பை லிங்கரிங் அண்ட் ஓவர் ஸ்டேயிங், அதுதான் அதனுடைய அர்த்தம்.